ஜெர்மனி நாட்டுக்கு போயிட்டு அங்கு போடப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலமா 32 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்ததா முதல்வர் ஸ்டாலின் கூறுவது பச்சை பொய்ன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழகம் தழுவிய தனது பிரச்சார பயணத்தை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சேந்தமங்கலம் பகுதிகளில் பிரச்சாரம் செய்த அவரு அங்கு திரண்டிருந்த மக்கள் மத்தியில பேசினாரு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மனிக்கு சென்று அங்கு போடப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலமா 10,50,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்ததாகவும் இதன் மூலமா 32 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததாகவும் சொல்றாரு. ஆனால் இங்க இருக்கும் சேந்தமங்கலம் பகுதி மக்களே, உங்களில் யாருக்காவது வேலை வாய்ப்பு கிடைத்ததான்னு தமிழக முதல்வர் பொய் சொல்றதா எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு. தமிழகத்துல அனைத்து துறைகள்லயும் ஊழல் நடப்பதாக குற்றம் சாட்டிய அவரு தமிழகத்துக்கு தலைகுனிவை ஏற்படுத்திவிட்டு தலைகுனிய விடமாட்டேன்னு ஸ்டாலின் பேசுறதா விமர்சித்தாரு. போதைப் பொருள் விற்பனையில திமுகவினர் ஈடுபடுவதால தமிழகத்துல அதன் புழக்கத்தை இந்த அரசால எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு.